ஓம் நம சிவாய. சைவமும் தமிழும் வையகம் வாழ்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்னுடைய சிறு வயதிலிருந்து எனக்குள் எழுகின்ற கேள்விகளுக்கு விடை தேடிய ஆன்மீக பயணமானது இன்று வரையிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பயணத்தில் பல சித்தர்களோடு பேசியிருக்கின்றேன். அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தானும் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். மெஞ்ஞானம் உணர்ந்த ஆன்மீகவாதிகளோடு பேசியிருக்கின்றேன். மெஞ்ஞானத்தை உணர்வதற்காக ஆன்மீக துறைகளில் பயணித்து கொண்டிருப்பவர்களோடு பேசியிருக்கின்றேன். மெஞ்ஞானம் உணராமல் மூடர்களாக ஆன்மீக உருத்தரித்த போலிகளோடும் பேசியிருக்கின்றேன். மதகுருமாரோடு பேசியிருக்கின்றேன். பல நூல்களை ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் தேடி கற்றிருக்கின்றேன். சிறுவயதிலிருந்தே தனிப்பட்ட முறையில் தியானம் செய்கின்ற அந்த பழக்கத்திற்கு அடிமையானவன் என்ற அடிப்படையில் அந்த தியானத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட கேள்விகளுக்கான பதில்களையும் தொகுத்தவனாக தான் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை ஆன்மீக துறைகளில் பயணிப்பவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கற்றுக்கொண்டவற்றை, இயற்கை எனக்கு அருளியவற்றை எல்லோரும் கேட்டு நன்மை அடையும்படி இந்த சிறிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். கருவிலிருந்து முத்தி வரைக்கும் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பது தொடர்பாக எனக்குள் எழுந்த கேள்விகளுக்கு கிடைத்த பதில்களையும் உணர்ந்தவற்றையும் தொகுத்து ஆன்மீக பதிவாக இந்த பதிவை பதிவிட முனைகின்றேன். கரு என்பது பெண்ணின் கர்ப்பத்தில் உருவாகி இறைவனுடைய பாதங்களில் ஆன்மாவை சமர்ப்பிக்கின்ற பயணத்தில் அல்லது முத்தி நிலையை நோக்கி வீடு பேறு அடைகின்ற அந்த பயணத்தில் எவ்வாறு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பது தொடர்பாக எனது அறிவுக்கு எட்டிய வகையில் இதை பகிர்ந்து கொள்ள முனைகின்றேன். ஏனென்று சொன்னால், முழுமையாக இந்த உலகை புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை. அவரவர் அறிவுக்கு எட்டிய வகையில் இந்த உலகத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு ஆன்மீக துறவிகளுக்கு அல்லது ஆன்மீக துறை சார்ந்து பயணிப்பவர்களுக்கு தாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவை பகிர்ந்து கொள்வார்கள். அதன் அடிப்படையில் எனது சிறிய அறிவுக்கு எட்டிய வகையில் எனக்குள் எழுந்த கேள்விகளுக்கு தான் கண்ட பதில்களை பதிவிடுவதில், பகிர்ந்து கொள்வதில் உண்மையில் சிறப்படைகின்றேன். ஒரு தாயின் கருவில் ஆணின் உயிரணு சென்று தொட்டதிலிருந்து உடலை உற்பத்தியாக்குகின்ற அந்த பணியை அல்லது உருவாக்குகின்ற பணியை மாயை தொடங்கிவிடும். அதனால்தான் சித்தர்கள் கூறுவார்கள், 5 3 இருந்தால் அறியா பெண்ணும் கரி சமைக்கும் என்பார்கள். கரி என்றால் உடம்பு, மெய் என பொருள்படும். அந்த 3 என்பது வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3 நோய்களை குறிக்கும். ஆணவம், கண்மமன், மாயை என்கின்ற மும்மலங்களை குறிக்கும். பதி, பசு, பாசம் என்கின்ற முப்பொருள்களை குறிக்கும். ஆனால் ஒரு மனிதனை இயக்குகின்ற 3 நிலைகளான மனம், புத்தி, சித்தம் என்கின்ற அந்த 3ஐயும் குறிக்கும் என எனது அறிவு உணர்ந்தது. எனவே அதை தங்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு எவ்வாறெனும் அதனை கூறிட முடியும். ஏனென்று சொன்னால்,
ஒன்றாகியும் பலவாகியும் நிற்கின்றது தான் உண்மை ஞானம் என்பதனால் அந்த மெய்ஞானம் என்பது ஒன்றாகியும் நிற்கும் பலவாகியும் நிற்கும் பல பொருளையும் உணர்த்தக்கூடியது. ஆகையால் அவரவர் கண்ட பொருள்களின் அடிப்படையில் அல்லது அவரவர் பெற்ற உணர்வின் அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் அவற்றை எதுவாயினும் கூற முடியும். ஆனால் 3ம் 5 என்பது பஞ்சபூதங்கள். எனவே அந்த பஞ்சபூதங்களும் துணை கொண்டதாக 5ம் 3ம் இருந்தால் அறியா பெண் என்பவள் மகமாயை. அந்த மகமாயை கரிசமைக்கும், உடம்பை உற்பத்தியாக்கும். கருவில் இருக்கும் வரைக்கும் ஆரம்ப உடல் உற்பத்திக்கான சக்தியை ஆண் உயிரணுவிலிருந்து பெற்றுக்கொள்ளும் கருவானது பின்னர் தொப்புளின் மூலம் தாயின் மெய்யிலிருந்து அந்த உடம்பிற்கான சக்தியை பெற்றுக்கொள்ளும். உடம்பு என்பது எப்பொழுதும் இந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பட்டது. 9 துவாரங்களை கொண்டதாக, அந்த 9 துவாரங்களும் பிரபஞ்ச சக்தியான நவக்கிரகங்களோடு தொடர்புபட்டதாக அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு அந்த உடல் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஆரம்ப சக்தியை ஒரு ஆணின் உயிரணுவிலிருந்தும் உடல் உற்பத்தியாகின்ற பணியை மகமாயை செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த உடல் உற்பத்தியாகி தொப்புள் உருவாகினத்துக்கு பிற்பாடு பெண்ணின் தாயிலிருந்து உயிர் சக்தியையும் பெற்றதாக கருவில் உடல் உருவாகும். எனவே இயல்பாகவே பஞ்சபூதங்களின் துணை இருக்கும். மெய் என்பது மகமாயை உற்பத்தி செய்வதனால் மாயை கொண்டதாக அது ஆக்கப்பட்டிருக்கும். 3 என்பது மனம், புத்தி, சித்தம், ஆணவம், கண்மமாயை, பதி, பசு, பாசம் எதுவென்று சொன்னாலும் அவரவர் அறிவுக்கு எட்டிய வகையில் அவற்றை அந்த 3ஐ வெளிப்படுத்த முடியும். மேலும் 5 என்பதற்குள் 10 திங்கள் கருவில் இருக்கின்ற உடம்பிற்கு ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு உணர்வுகளாக ஊட்டப்பட்டு 10 திங்கள் 5 மெஞ்ஞான உணர்வுகளும் 5 மாயை உணர்வுகளும் உடம்பில் ஊட்டப்பட்டதாக 2 திங்கள் சென்ற பின்னர் உடலானது கருவிலிருந்து வெளியாகும். அதை ஞானமுணர்ந்த ஞானிகள் பல்வேறு பாடல்களினூடாகவும் 10 திங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களை எவ்வாறெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வாறெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். திருவாசகமும் கூறுகின்றது, திருமந்திரமும் கூறுகின்றது, சித்தர்களும் கூறுகின்றார்கள். ஆனால் சித்தர்களினுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் அவரவர் பெற்றுக்கொண்ட ஞானத்தின் அடிப்படையில் அவற்றை வெளிப்படுத்துவார்கள். 2 திங்கள் கடந்ததும் உடலானது இந்த பூமிக்கு அல்லது வெளியுலகுக்கு பிரசவிக்கப்படுகின்ற போது அந்த உடம்பை இயக்குகின்ற பொறுப்பை பிரபஞ்ச சக்தி எடுத்துக்கொள்ளும். அதை குண்டலினி என்று கூறுகின்றார்கள். ஆனால் பிரபஞ்ச சக்தி பொதுவானது. அந்த பிரபஞ்ச சக்தி இந்த உடம்பை இயக்குகின்ற பணியை எடுத்துக்கொள்ளும். எனவே ஒரு உடலானது 3 கட்டங்களாக இயக்கப்படுகின்றது. நான் உணர்ந்தவற்றை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். எனது சிறிய அறிவுக்கு எட்டிய வகையில் 3 நிலைகளில் அந்த உடல் இயக்கப்படுகின்றது. ஆரம்ப கட்ட இயக்கத்தை ஒரு ஆணின் உயிரணுவிலிருந்தும், இடைநடுவில் தொப்புள் உருவாகியதன் பின்னர் அந்த இயக்கத்தை அன்னையின் உடலிலிருந்தும், பூமிக்கு பிரசவிக்கப்பட்ட பின்னர் உடம்பினுடைய இயக்கத்தை இயற்கையாகவே பிரபஞ்ச சக்தி
அதை குண்டலினி என்று கூறுகின்றார்கள். அந்த குண்டலினி சக்தியும் அதை எடுத்துக்கொள்ளும். இதில் உயிர் உறைகின்ற இடமாக இருப்பது மனம், புத்தி, சித்தம் என்கின்ற அந்த தன்மையில்தான் ஒரு மனிதனுடைய உயிர் உறையும். சித்தம் என்பது சிவம், சிவம் என்பது அன்பு, அன்பே சிவம். அந்த சிவம் உறைகின்ற இடம் சித்தமாகத்தான் இருக்க முடியும். எனவே 3 நிலைகளில், மனம், புத்தி, சித்தம் என்கின்ற நிலைகளில் சித்தத்தில் தான் சிவம் பள்ளி கொள்ளும். அப்போ சிவம் என்ற அந்த நிலையினுடைய அந்த அளப்பரிய அன்பினுடைய உறைவிடம் சித்தமாகத்தான் இருக்க முடியும். எனவே உடல் அவனியை வந்தடைந்த பின்னர் பிரபஞ்ச சக்தி உச்சந்தலையால் உட்செல்லும். அதை யாரும் உட்செலுத்துவதில்லை, உச்சந்தலையால் இயல்பாகவே உட்செல்லும். அந்த உச்சந்தலையால் உட்செல்லுகின்ற பிரபஞ்ச சக்தியானது படிப்படியாக கீழ் நோக்கி மூலாதாரத்தை நோக்கி பயணிக்கும். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய அல்லது ஆன்மீகவாதிகளால் தேடப்பட வேண்டிய விடை என்னவென்று சொன்னால், கட்டங்கட்டமாக படிப்படியாக கீழ் நோக்கி நகர்த்தப்படுகின்ற இந்த பிரபஞ்ச சக்தியானது அல்லது குண்டலினி சக்தியானது ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு குணங்களை கொண்டதாக கடத்தப்படும். முதல் 5 ஆண்டுகள் இறை அனுக்கிரகம் கொண்ட குணங்களை கொண்டதாக கீழ்நோக்கி கடத்தப்படும், கீழ்நோக்கி நகரும். பின்னர் 7 ஆண்டுகள் எடுத்து மொத்தமாக 12 ஆண்டுகளில் மூலாதாரத்தை இந்த குண்டலினி சக்தி வந்தடையும். எனவே ஒரு பிள்ளை அல்லது ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை முதல் 5 ஆண்டுகளில் இறை அனுக்கிரகம் கொண்ட குழந்தையாக, எந்த ஒரு ஆசையுமற்ற குழந்தையாக, உலக இன்பங்களுக்கு கட்டுண்ணாத குழந்தையாக தாய் தந்தை இடத்தில் வளரும். பின்னர் அடுத்த 7 ஆண்டுகளில் பிள்ளையை புத்தி வழிநடத்துகின்ற காலமாக கருத முடியும். முதல் 5 வருடங்களை படைக்கின்ற போது அந்த 3இல் ஒன்றாக இருக்கின்ற சித்தம் வழி நடத்தும். சித்தம் வழி நடத்துகின்ற காலப்பகுதி சிவ அனுக்கிரகம் கொண்டதாக பிள்ளை அமைந்திருக்கும். அது 5 ஆண்டுகள், பிறந்து 5 ஆண்டுகளுக்கு சித்தம் வழி நடத்தும். அப்போது ஆசையற்றவர்களாக, அவர்கள் தெய்வ அனுக்கிரகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுதான் சொல்லுவார்கள், முதல் 5 ஆண்டும் தெய்வத்தின் குழந்தை என்பார்கள். பின்னர் 7 ஆண்டுகள், அந்த 5 ஆண்டு கடந்தவுடன் அடுத்த 7 ஆண்டுகள் புத்தி வழி நடத்தும். ஒரு பிள்ளையை புத்தி வழி நடத்துகின்ற காலம் 7 ஆண்டுகள். அந்த புத்தி வழி நடத்துகின்ற 5 ஆண்டுகள் முடிந்து புத்தி வழி நடத்துகின்ற காலப்பகுதியில் பிள்ளைக்கு தேவையான அறிவுகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அறிவு புகட்டப்படுகின்ற போது மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கின்ற அந்த 3 நிலைகளினூடாக அறிவு, மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 4 நிலைகளினூடாக ஒரு குழந்தைக்கு அறிவு புகட்டப்பட வேண்டும். எது நன்மை, எது தீமை, பாவ புண்ணியங்கள், ஆன்மீக அறிவுகள் எல்லாவற்றையும் அந்த 7 ஆண்டுகளில் பிள்ளைக்கு நாங்கள் புகட்டிவிட வேண்டும். எனவே சித்தம் வழி நடத்துகின்ற காலம் 5 ஆண்டுகளை கடந்த பின்னர் புத்தி வழி நடத்துவதற்காக ஒரு பிள்ளையை 7 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். அந்த புத்தி வழி நடத்துகின்ற காலப்பகுதிகளில் பிள்ளைக்கு தேவையான எல்லா புத்திகளையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல குருமாரை தேடி அந்த குருவிடத்தில் அந்த பிள்ளை வளருவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் உரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி மாதா, பிதா கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் சிறந்த புத்திகளை அந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளும். இப்போதைய கல்வி நிலையானது திணிப்பாக காணப்படுவதனால் இந்த கல்வி நிலையில் எந்த ஒரு அறிவையும் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது. வெறுமனே பணம் தேடுவதற்கான
அந்த பணத்தை தேடி ஓடுவதற்கான ஒரு நிலையினை ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ளும். அது உண்மையான அறிவாக, மெஞ்ஞானம் உணரக்கூடிய அறிவாக ஒருபோதும் இருக்காது. பின்னர் மொத்தமாக 12 ஆண்டுகள், சித்தம் 5 ஆண்டு, புத்தி 7 ஆண்டு, 12 ஆண்டுகள் கடந்த பின்னர் மனம் வழிநடத்துகின்ற காலப்பகுதியாக 12 ஆண்டுகளில் குண்டலினி உச்சந்தலையால் உட்புகுந்த பிரபஞ்ச சக்தியானது படிப்படியாக கீழ்நோக்கி பயணித்து மூலாதாரத்தை வந்தடைந்திருக்கும். 12 ஆண்டுகளில் மூலாதாரத்தை வந்தடைந்திருக்கும். அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி வந்தடைந்த பின்னர், மூலாதாரத்தை வந்தடைந்த பின்னர் மனம் வழி நடத்துகின்ற காலப்பகுதியாக இருக்கும். மனம் வழி நடத்துகின்ற காலப்பகுதி. பின்னர் ஒரு உடம்பை மனம் வழி நடத்தும். இந்த மனம் வழி நடத்துகின்ற போது உடம்பில் ஏற்கனவே உணர்வுகளால் 5 உணர்வுகள் மெஞ்ஞான உணர்வுகளையும் 5 உணர்வுகள் மோகம் கொண்ட உணர்வுகளையும் வைத்ததாக உடம்பு உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த 5 உணர்வுகள் மெஞ்ஞான உணர்வுகள் தாண்டி மனம் வழி நடத்துகின்ற போது உடம்பிலுள்ள மாயை சக்திகளினுடைய தொழிற்பாடு காரணமாக மோக உணர்வுகள் தூண்டப்பட்டு உடலில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த உடலில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது உடல் மகமாயை உற்பத்தியை ஆக்கியது என்பதனால் மாயை உணர்வுகள் உடலில் தூண்டப்படும். அந்த மாயை உணர்வுகள் தான் மனம் வழி நடத்துகின்ற போது மனத்தால் வழிநடத்தப்படுவது மாயை உணர்வுகளாகத்தான் இருக்கும். அந்த மனம் வழி நடத்துகின்ற போது, ஆகவே 12 ஆண்டுகளை கடந்து அடுத்த 30 ஆண்டு வரைக்கும், 30 வயது வரைக்கும் இந்த மனம் வழி நடத்துகின்ற காலப்பகுதியாக மாயை உணர்வுகள் தூண்டப்பட்டதாக உடம்பு வழிநடத்தப்படும். இந்த காலப்பகுதியில் மனம் வழி நடத்துவதனால் இன்ப துன்பங்கள் எது சரி எது பிழை என்று தெரியாது மனம் போன போக்கிலெல்லாம் உடல் செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதனிடையே அந்த புத்தி வழிநடத்துகின்ற போது சிறந்த அறிவுகள் ஒரு பிள்ளைக்கு ஊட்டப்பட்டிருந்தால் அந்த சிறந்த அறிவினூடாக பெற்ற அறிவை கொண்டதாக இந்த மனம் வழி நடத்துகின்ற காலப்பகுதிக்கு உடல்நிலை மாற்றமடைகின்ற போது அந்த அறிவை கொண்டு பிழை செய்யாதவாறு ஒரு பிள்ளை வாழ பழகிக்கொள்ளும். ஆனால் சிறந்த அறிவு, மெஞ்ஞான அறிவு ஊட்டப்படாத விடத்து அந்த பிள்ளை கெட்டுப்போவதற்குரிய சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்றது. எனவே அடுத்த 30 வயது வரைக்கும், 12 வயது இருந்து 30 வயது வரைக்கும் அந்த பிள்ளை அல்லது ஒரு மனிதன் உலகத்தில் வாழ வந்த வாழ்க்கையை வாழுகின்ற காலப்பகுதியாகும். இந்த காலப்பகுதியில் மூலாதாரத்தில் குண்டலினி இருக்கும், பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தில் இருக்கும், ஆசை மேலோங்கி இருக்கும். எனவே நல்ல அறிவுகள் புகட்டப்பட்டால் இந்த காலப்பகுதியில் அவர்கள் இந்த பாவ புண்ணியங்கள் அறிந்தவர்களாக இருப்பார்களாயின் அந்த 7 வருட காலப்பகுதிக்குள், புத்தி வழி நடத்தப்படுகின்ற 7 வருட காலப்பகுதிக்குள் சிறந்த அறிவுகளை பெற்றிருந்தால் பாவ புண்ணியம் அறியக்கூடியவர்களாக இருந்தால் ஓரளவு கட்டுண்டவர்களாக அந்த 30 வருட வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் 30 வருடங்களை தாண்டிய பின்னர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது பூர்வ ஜென்ம அல்லது போன ஜென்மங்களில் அல்லது முற்புறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு, வினைகளுக்கு ஏற்றவாறு 30ஐ தாண்டிய வாழ்க்கை அமையும். அது நல்வாழ்க்கையாகவும் இருக்க முடியும் அல்லது தீ வாழ்க்கையாகவும் இருக்க முடியும். அது அவரவர் ஊழ்வினையின் பலன்களை பொறுத்தே அது அமையும். எனவே இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் 3 நிலைகளில் வழிநடத்தப்படுவான்.
மகமாயை உடம்பை உருவாக்குகின்ற போது ஞான உணர்வுகள், மெஞ்ஞான உணர்வுகள் 5ஐயும், காம உணர்வுகள் அல்லது மோக உணர்வுகள் 5ஐயும் மொத்தமாக 10 திங்களில் 10 உணர்வுகளை வைத்ததாக உடலை உருவாக்கும். அந்த உடல் உருவாக்கத்தில் 3 என்று சொல்லப்படுகின்ற மனம், புத்தி, சித்தம் என்கின்ற அந்த நிலைகளை வைக்கும். எனவே ஒரு மனிதன் வாழுகின்ற போதும் 3 நிலைகளில் அவன் வழிநடத்தப்படுவான். மனதால் வழிநடத்தப்படுகின்ற மனிதர்களும் இந்த அவனியில் இருப்பார்கள். புத்தியால் வழிநடத்தப்படுகின்ற மனிதர்களும் இந்த அவனியில் இருப்பார்கள். சித்தத்தால் வழிநடத்தப்படுகின்ற மனிதர்களும் இந்த அவனியில் இருப்பார்கள். எனவே இந்த நிலைகளில்தான் மனிதர்கள் 3 நிலைகளில் 3 விதமான மனிதர்களை இந்த உலகில் காண முடியும். ஆசை நிரம்பியவர்கள், பாவ புண்ணியம் அறியாதவர்கள், அவர்கள் மனதால் வழிநடத்தப்படுபவர்கள். பாவ புண்ணியம் அறிந்தவர்களாக, சரிபிழை அறிந்தவர்களாக, ஓரளவு புண்ணியமான அறநெறியில் ஒழுகுபவர்கள்தான் புத்தியால் வழி நடத்தப்படுபவர்கள். சிவ அனுக்கிரகம் கொண்டவர்களாக, இறைவனோடு பேசக்கூடியவர்களாக, எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக இருப்பவர்கள் சித்தத்தால் வழி நடத்தப்படுபவர்கள். சித்தத்தால் வழி நடத்தப்படுபவர்கள் சித்தர்களாகும். ஆனால் இந்த 3ம் சேர்ந்ததாகவே ஒரு மனிதனை வழிநடத்தும். அதில் மேலாதிக்க குணம் என்பதை பொறுத்தே அது எது மேலோங்கி இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் ஒழுகுவராக மனிதர்கள் மாற்றப்படுவார்கள். எனவே இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மனித வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு கட்டமைத்து வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையினுடைய முத்தி நிலையை எவ்வாறு அடைவது என்பதாகும். அந்த முத்தி நிலையை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுவதற்கு எங்களது உடம்பில் இருக்கின்ற மனம், புத்தி, சித்தம் என்கின்ற அந்த 3 நிலைகளும் ஒருங்கிணைய பெற்றதாக சித்தம் வழிநடத்துகின்ற நிலைக்கு வர வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் எங்களது உடலில் இருக்கின்ற 5 பூதங்களும் அது ஒருங்கிணைய பெற்றதாக உடம்பில் மாற்றம் அடைகின்ற போது, ஆகவே மனம், புத்தி, சித்தம் என்கின்ற 3ம் பஞ்சபூதங்களான 5ம் ஒடுங்கப்பெறுகின்ற போதுதான் இறைவனை நாங்கள் அல்லது முத்தி நிலையை நாங்கள் அடைய முடியும். அந்த முத்தி நிலையை அடைவதற்கு நாங்கள் எவ்வாறு இந்த உடம்பை தயார்படுத்த வேண்டுமோ அதற்காக நாங்கள் எங்களது வாழ்க்கையை வாழுகின்றோம். உண்மையில் பிறவி எடுத்ததினுடைய நோக்கம் அதுதான். இதனிடையே ஒரு விடயத்தை நான் கூற மறந்தேன். ஒரு மனிதன் ஆரம்பத்தில் ஒரு ஆணின் உயிரணுவினால் இயக்கப்படுகின்றான். பின்னர் தொப்புள் உருவாக்கத்தின் பின்னர் தாயினுடைய சக்தியால் இயங்குகின்றான். இந்த உலகத்திற்கு வந்த நொடிப்பொழுதே அவன் பிரபஞ்ச சக்தியினுடைய அல்லது குண்டலனியை பெற்று இயங்க ஆரம்பிக்கின்றான். இதெல்லாம் ஒரு நொடிப்பொழுது இடம்பெறுவதனால் இப்போது இருக்கின்ற விஞ்ஞானத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இந்த அறிவியல் துறையானது இவற்றை விளங்குவாரில்லை. ஆனால் இப்போது இருக்கின்ற விஞ்ஞானத்திற்கு மெஞ்ஞானமே அத்திவாரமாக இருந்தது என்பதை இன்று அந்த விஞ்ஞானத்தை இயக்குகின்ற ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். இன்று தமிழர்களினுடைய, அதுவும் சைவத் தமிழர்களினுடைய அறிவியலை கண்டு வியந்து இன்று விஞ்ஞானமானது தன்னை புதுப்பித்துக் கொள்வதா அல்லது தன்னை பழைமை பெற்றுக் கொள்வதா என்கின்ற அந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். தமிழர்களினுடைய அறிவியலை வேற்றுக்கிரகவாசிகளினுடைய அறிவியல் என்று கூறுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், இன்று தேடுகின்ற நவக்கிரகங்களை எல்லாம் எங்களது சைவமானது தமிழர்கள் தங்களது அறிவியலால் ஏற்கனவே கண்டு வழிபட்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்கின்ற அந்த அடிப்படையில் சித்தர்களால் தேடி புறப்பட்ட முடிவுகளை காலம் காலமாக மனிதகுலத்தின் நன்மை கருதி கடத்தி இருக்கின்றார்கள்.
9 நவக்கிரகங்கள் என்று சொல்லுகின்றோம். எங்களது உடலில் 9 துவாரங்கள் இருக்கும். எனவே நவக்கிரகங்களுக்கும் இந்த துவாரங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. பஞ்சபூதங்கள் அவனில் இருக்கின்றது. அண்டத்திலும் இருக்கின்ற பஞ்சபூதங்களைப் போன்று பிண்டத்திலும் இருக்கின்றது. எல்லாவற்றையும் இயக்குகின்ற சக்தி சூரிய சக்தியாக ஓம் என்கின்ற ஓங்காரமாக இருக்கின்றது. அந்த எல்லாவற்றையும் இயக்குவதற்காகவே பிரபஞ்சத்தினுடைய சக்தி குண்டலினி சக்தியாக ஒவ்வொரு மனிதனிலும் ஊற்றெடுத்திருக்கின்றது. எனவே இந்த அண்டம் பிண்டம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டும் ஒன்றாகவே பார்த்ததனால் சித்தர்கள் அண்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் பிண்டத்தில் தனது ஞான நிலையினால் உணர்ந்து கொண்டனர். அதனால் இலகுவாக அவர்களால் எல்லாவற்றையும் இந்த அவனியில் இருக்கின்ற மனித குலத்தின் நன்மை கருதி கடத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் முத்தி நிலையை அடைந்து கொள்வதென்று சொன்னால் இந்த மனிதகுலம் தன்னை தயார்படுத்த வேண்டும். ஒரு உடம்பை தயார்படுத்த வேண்டும், உள்ளத்தை தயார்படுத்த வேண்டும். நான் சொன்ன மனம் புத்தி சித்தம் என்கின்ற அந்த 3ஐயும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். எனவே மனம் புத்தி சித்தம் என்கின்ற 3ம் பஞ்சபூதங்களும் ஒடுங்கப் பெற்ற நிலையில் தான் இறை அனுக்கிரகம் அந்த முத்தி நிலையை அடைந்து கொள்ள முடியும். இதனை ஒடுக்குவது எவ்வாறு? அதுதான் வாழ்க்கை. ஏனென்று சொன்னால் இந்த பிரபஞ்ச சக்தி என்பது இந்த பிறப்பு வட்டத்தில் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசூரராகி முனிவராய் தேவராய், இதில் இந்த பிறப்பு வட்டத்தில் மனித உருவத்தினுள் அல்லது மனித உடலினுள் இந்த பிரபஞ்ச சக்தியானது நுழைவதற்கு போட்டி போடும். எவ்வாறு? போட்டியின் காரணமாகத்தான் பிரபஞ்ச சக்தியானது உள்நுழையும் மனித உடலுக்குள். ஏனென்றால் ஆன்ம உலகத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் தனது பிறவி பயனை வேறறுத்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஊடகத்தை தேடி நிற்கும். அந்த ஊடகமாகவே உடல் ஒன்று பூமியை வந்தடைந்த போது அல்லது பூமிக்கு பிரசவிக்கப்பட்ட போது அந்த உடலில் தொற்றிக்கொள்ளும். அது பிரபஞ்ச சக்தியாக உச்சந்தலையினால் உட்புகுந்து கொள்ளும். அதிலும் ஒரு போட்டிதான். ஏனென்று சொன்னால் பிறவி பெரும் பிணி, அந்த பிறவி பெரும் பிணியை அறுத்து கொள்வதற்கு ஒரு ஊடகமாக இந்த உடலை ஆன்மாக்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்றது. எனவே இந்த 3ம் பஞ்சபூதங்களான 5ம் ஒருங்கிணையப் பெறணும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் எவ்வாறு தயாராக வேண்டும், உடலை தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஓம் என்கின்ற ஓங்காரத்தின் மூலம் மனம் புத்தி சித்தம் என்பவற்றை ஒருங்கிணைக்க முடியும். ஓம் என்ற ஓங்காரத்தின் அல்லது ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் என்னவென்று சொன்னால் அது மவ் என்று சொல்லப்படுகின்ற 3 நிலைகளையும் ஒருங்கிணைய பெற்ற ஓசை நயமாக மவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓசை நயத்தினுடைய ஒருங்கிணைப்பாக ஓம் என்கின்ற ஓங்காரத்தை எம்பெருமான் சிவபெருமானை அருளினார். ஏனென்று சொன்னால் தமிழ் குலத்தின் தலையோன் முதல் சித்தன் சிவபெருமான் என்பதனால் எம்பெருமான் இந்த மனிதகுலத்தின் நன்மை கருதி இந்த மனிதகுலம் பிறவி பெரும்பிணி அறுப்பதற்கு பெரும் பாடுபடும் என்பதை உணர்ந்து கொண்ட அவர் ஓம் என்கின்ற ஓங்காரத்தை மவ் என்று சொல்லப்படுகின்ற ஓசை நயங்களின் ஒருமித்த ஓசையாக ஓம் என்கின்ற ஓசையை உருவாக்கினார். இதுதான் அண்டத்தை இயக்குகின்ற ஓசையாகவும் பிண்டத்தில் இருக்கின்ற மனம் புத்தி சித்தம் என்பவற்றை இணைக்கின்ற ஓசையாகவும் ஓங்காரமாக ஓம் என்கின்ற அந்த ஓங்கார ஓசையினை உருவாக்கினார். இதில் அவ்வென்பது சித்தத்தையும் உவ்வென்பது புத்தியையும் மவ்வென்பது மனதையும் கொண்டதாக மவ்வென்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையில் ஒருமித்த ஓசையாக ஓம் என்கின்ற அந்த ஓங்காரத்தை சிவபெருமான் உருவாக்கினார். இதுதான் பிரணவம், இதுதான் மூல மந்திரம். இந்த மூல மந்திரம் என்பது எல்லா மந்திரங்களும் சொல்லுகின்ற போது ஓம் என்று ஏன் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த அண்டத்தில் ஓம் என்று சொன்னால் இந்த அண்டத்தை உணர்வதற்குரிய தகுதியை அவன் பெறுவான். இந்த பிண்டத்தில் ஓம் என்று சொன்னால் மனம் புத்தி சித்தம் என்கின்ற 3 ஒருங்கிணைய பெற்றதாக சித்தம் வழிநடத்துகின்ற சிவ அனுக்கிரகத்தை, அந்த தெய்வீக தன்மையை பெறுவான்.
அந்த தெய்வீகத்தன்மையை பெறுவதற்காக மனம் புத்தி சித்தம் என்கின்ற அந்த மூன்றையும் ஒருங்கிணைப்பதற்காக ஓம் என்று உச்சரித்த பின்னரே எந்த ஒரு மந்திரமும் சொல்லப்படுகின்றது. காரணம், அந்த மந்திரத்திற்கான உயிரோட்டமானது ஓம் என்கின்ற ஓங்காரத்தின் மூலம் மனம் புத்தி சித்தம் என்கின்ற அந்த மூன்று நிலைகளும் ஒருங்கிணைய பெற்ற ஒடுங்கப் பெறுகின்ற போதே அது பெறும் என்பதனால். நமசிவாய என்று சொல்லப்படுவது பஞ்சபூதங்களை ஒருங்கிணைக்கும். நமசிவாய என்று சொல்லுகின்ற போது உடம்பில் இருக்கின்ற பஞ்சபூதங்கள் ஒருங்கிணையும், அண்டத்தில் இருக்கின்ற பஞ்சபூதங்களும் ஒருங்கிணையும். எனவே ஓம் நமசிவாய சொல்லுகின்ற போது 3 5 8 8 ஒருங்கிணைய பெறும் என்பது சித்தர் வாக்கு. இதுதான் சிவபெருமானுடைய ஓம் நமசிவாய மந்திரத்தில் உள்ள உட்பொருளாகவும் இருக்கின்றது. எனவே ஓம் என்கின்ற அந்த ஓசை நயத்தின் மூலம் எம்பெருமான் மனம் புத்தி சித்தத்தை ஒருங்கிணைத்து, நமசிவாய என்கின்ற அந்த பஞ்சாட்சரத்தின் மூலம் பஞ்சபூதங்களை ஒருங்கிணைத்தார். எனவே ஓம் நமசிவாய சொல்லுகின்ற போது உடம்பில் இருக்கின்ற 8 ஒருங்கிணையப்பெறும். இந்த உடம்பில் இருக்கின்ற 8 ஒடுங்கப்பெறுகின்ற போதே ஒருவன் இறைவனை சென்றடைவதற்குரிய தகுதியான உடம்பாக அந்த உடலை மாற்றிக்கொள்ளுகின்றான். பின்னர் நாங்கள் ஓம் நமசிவாய சொல்லி இந்த மூன்றையும் பஞ்சபூதங்களையும் ஒடுங்கு நிலைக்கு கொண்டு வந்த பின்னர் இந்த உடம்பில் எஞ்சியிருப்பது முத்தி நிலையை அடையாமல் தடுப்பது மகமாயை. ஏனென்று சொன்னால், உடம்பு உற்பத்தியாகின்ற போது, உருவாக்குகின்ற போது மாயை அவள் தனது மாயா சக்திகளையும் வைத்துத்தான் அந்த உருவத்தை வழங்கியிருப்பாள். 6 கோடி மாயா சக்திகள் இறைவனை சிவபெருமானை சென்றடையாது தடுக்கும். அது வேறு வேறு வழிகளில் தனது மாய சக்திகளை காட்டும். எனவே இந்த மாய சக்திகளை வேறறுக்கும் வல்லமை எம்பெருமான் சிவபெருமானுக்கே உண்டு. அதுதான் சித்தர்கள் கூறுவார்கள், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இந்த மாயா சக்திகள் நாங்கள் எங்களது உடலை தயார்படுத்த முடியும். ஆனால் மாயா சக்திகளை வேறறுத்து எம்மை அவன் அடியவனாக சேர்த்து கொள்ளுகின்ற அந்த உரிமை எம்பெருமான் சிவபெருமானுக்கு இருக்கின்றது. அதுதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமசிவாய சொல்லி எங்களது உடலை தயார்படுத்த முடியும். அதன் பின்னர் மாயா சக்திகளிலிருந்து விடுபட்டதாக எம்மை முத்தி நிலையை நோக்கி அவன் பாதங்களில் பெற்றுக்கொள்வதற்கு சிவபெருமான் கருணை வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க வேண்டும். இப்போதுதான் முத்தி நிலையை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். இதனிடையே தமிழ் குலத்தை வழிநடத்திய பெரும் சித்தர் முருகப்பெருமான் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சாடனம் செய்தார். இந்த ஓம் சரவணபவ என்கின்ற அந்த மந்திரத்தில் முத்திக்கான மந்திரம். ஓம் என்கின்ற அந்த பிரணவத்தின் மூலம் மனம் புத்தி சித்தம் ஒருங்கிணையப்படும். சரவணபவ என்பதன் மூலம் முருகன் அருளினார். முத்தி, அதாவது பஞ்சபூதங்களான 5 மனம் புத்தி சித்தம் என்கின்ற 3 8ஓடு சேர்த்து உயிரும் ஒடுங்குகின்ற நிலையை பெறும் 9 எழுத்து கொண்டதாக ஓம் சரவணபவ என்கின்ற அந்த ஓம் என்பது அவ்வும் அவ்வன் என்று சொல்லப்படுகின்ற 3 நிலைகள். எனவே அந்த 3ம் இதில் இருக்கின்ற 6ம் உடையதாக மொத்தம் முத்திக்கான உபாயமாக ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை எம்பெருமான் அருளினார். எனவே மனிதகுலமானது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களை பற்றி சிந்திப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ நேரமில்லை. நாங்கள் எடுத்த இந்த பிறவி பெரும்பிணியை நாங்கள் எவ்வாறேனும் நீர்த்து கொள்ள வேண்டும். முத்தி நிலையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அதுதான் இந்த மனித உடலினுடைய தற்காலிகமாக எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித உடம்பை கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம். எனவே நாங்கள் பிறவி வட்டத்திற்குள் வந்தவர்கள். எங்களுடைய ஆன்மா மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளியது போன்று புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி
கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசூரராகி, முனிவராய், தேவராய், இவ்வாறு இந்த பிறவி வட்டத்திற்குள் வந்தவர்கள். எனவே இந்த பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு முத்தி நிலையை அடைவதற்கு இடையில் ஒரு பிறவி வட்டத்திலேயே இடையில் ஒரு வழி இருக்கின்றதென்றால், நாங்கள் மனிதனாக இருக்கின்ற போது சிவ அனுக்கிரகத்தோடு அந்த முத்தி நிலையை நாங்கள் பெற்றுக்கொள்வதுதான் இடை வழியாக இருக்கின்றது. இந்த மனித பிறப்பை நாங்கள் முத்தி நிலையை நோக்கி எங்களது உடலை தயார்படுத்தி சிவன் பெருமானை நோக்கி நாங்கள் பெரும் தவத்தின் மூலம் அல்லது அவன் அடியவர் கூட்டத்தில் சேர்ந்து பணிந்து வணங்குவதன் மூலம் முத்தியை பெற்றுக்கொள்வது தவறினோம் என்று சொன்னால், பிறவி வட்டத்தில் இடையில் இல்லை தேவராகி தேவர்களாக மாறினத்துக்கு பிறகுதான் அந்த முத்தி நிலையை நாங்கள் அடைந்து கொள்வோம். அதான் மாணிக்க வாசகர் சுவாமிகள் அந்த பிறப்பு வட்டத்தை ஒழுங்குமுறைப்படுத்தினார். புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாகி, பல்மிருகமாகி, பறவையாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசூரராகி, முனிவராய், தேவராய் என்று சொன்னார். சிவபெருமானை வழிபடுதல் என்பது தேவர்களுக்கும் அரியவன். தேவர்க்கரியாய் போற்றி, கனவிலும் தேவர்க்கரியாய் போற்றி, நனவிலும் நாயன் கருளினை போற்றி என்றார் மணிவாசகர் பெருமான். எனவே பணத்தை தேடுகின்ற வாழ்க்கை முறையை ஓரளவு வைத்து கொண்டாலும் அதனிடையே எங்களது பிறவி பெரும்பிணியை வேறறுக்க வல்ல முத்தி நிலையை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிகளையும் உபாயங்களையும் தேடியோடுகின்ற வாழ்க்கையையும் நாங்கள் சமதளத்தில் சமாந்தரமாக கட்டமைத்து நகர்த்த வேண்டும். அப்போதுதான் இந்த நெருக்கடியான உலகத்தின் பணத்தை தேடுகின்ற வாழ்க்கையில் முழுமையாக எங்களை அர்ப்பணிக்காது முத்தியையும் தேடி இந்த பிறவி பெரும்பிணியை வேறறுக்க வல்ல அந்த நிலையினை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பே சிவம். அந்த அன்பு உரைகின்ற இடம்தான் சித்தம். சித்தம் வழி நடத்துகின்ற மனிதர்களைத்தான் சிவன் தொடர்புபடுவார். சித்தம் எப்பொழுதும் மனிதர்களை இயல்பாக வழி நடத்தாது. சித்தத்தில் சிவபெருமான் வந்திருந்தால் சித்தம் கலங்கிவிடும். சித்தம் கலங்கிவிட்டால் அவன் சித்த சுயாதீனம் தன்மை கொண்டவனாக அந்த மனிதன் மாற்றப்படுவான். சித்த சுயாதீன தன்மை என்பது இன்னொரு மொழியில் கூறுவதனால் ஒரு பைத்தியமான நிலை என்று கூட சொல்வார்கள். வெளியுலகிற்கு பைத்தியமாக தெரிவான். எனவே மனம் வழி நடத்துகின்ற மனிதர்களை இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். புத்தி வழி நடத்துகின்ற மனிதர்களை இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். சித்தம் வழி நடத்துகின்ற போது அது சிவ அனுக்கிரகம் என்பதனால் அன்பு நிறைந்தவர்களாக சித்தம் கலங்கியவர்களாகத்தான் அந்த மனிதர்கள் வெளி உலகத்திற்கு தெரிவார்கள். எனவே சித்த சுயாதீனத்தன்மை கொண்டவனாக மனிதன் வாழ வேண்டும். அதுதான் சிவ அனுக்கிரகம் கொண்ட மனிதர்களினுடைய நிலையாகும். ஓம் நம சிவாய என்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலம், பிரணவ மந்திரத்துடன் இணைந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலம் அந்த 3, 5, 8ஐயும் ஒடுங்க பெற்ற நிலையில் முத்தி நிலையை நோக்கி மனிதன் பயணிக்க வேண்டும். எனவே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இத்தனை வருடகால எனது ஆன்மீக தேடலில் கிடைத்தவற்றை இந்த பதிவினூடாக நான் தொகுத்து தந்திருக்கின்றேன். கருவிலிருந்து முத்தி நோக்கி எவ்வாறு உடம்பை தயார்படுத்தி முத்தி நிலையை அடைந்து கொள்வது என நான் பெற்றுக்கொண்ட எனது சிறிய அறிவுக்கு எட்டிய வகையில் கற்றுக்கொண்ட தேடி கிடைத்தவற்றை, தியானத்தின் மூலம் கிடைத்தவற்றை அல்லது பிறர் பகிர கேட்டவற்றை எல்லாவற்றையும் தொகுத்ததாக இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆன்மீக துறைகளில் பயணிப்பவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். ஓம் நம சிவாய. அன்பும் மரமும் அவனியில் நிலைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஓம் நம சிவாய.